அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மிதுன ராசியா? ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் நினைக்காத ஒன்று இந்த வாரத்தில் நிச்சயம் நடந்தே தீரும். அதிர்ஷ்டத்தின் உச்சியில் அமரப்போகும் உங்களுடைய ராசி என்ற வகையில் மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்குள் ராசியாதிபதி புதன் ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் புதனோடு சூரியனும் இருப்பதால் யோகத்தை உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட பல யோகங்கள் நிறைந்த ஒரு வாரமாக செய்ய காத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமையில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு குரு 2இல் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. தொழிலதிபதி 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் தொழிலில் மிக முன்னேற்றமாக நடைபெறக்கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு. குடும்பத்தில் சுமகாரியங்கள் பூர்த்தியாகுங்க. இவ்வளவு நாட்களாக திருமணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம் ஆகிய பல சுபகாரியங்களை முயற்சித்து வந்தும் ஏதோ ஒரு காரணத்தினால் தடைபட்டு வந்த காரணத்தால் இப்போது அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. தொழிலில் மிக முன்னேற்றமாக நடைபெறுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் பூர்த்தியாக இருக்கு. அது மட்டுமில்லாம பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்பதால் இந்த செலவுகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கொடுக்க வேண்டிய பணம் வரவேண்டிய பணமும் நேரத்திற்கு வசூலாகிவிடும். அடைக்க வேண்டிய கடனையும் அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் என்பது மிதுன ராசினியர்களுக்கு அமையிருக்கு. அதே போல் இவ்வளவு நாட்களாக ஏன் வருட கணக்கில் கூட கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்குதுங்க. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பேரு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதற்கு தகுந்தாற்போல் மருத்துவமனைக்கு சென்று அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. முக்கியஸ்தர்களின் தொடர்பு கிடைக்க இருக்கு. இதனால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் என்பது அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்தவரை தந்தை வழி உறவுகள்ல கவனமாக இருங்க. தொழிலில் விறுவிறுப்புடன் நடக்கும் போது சிற்சில தடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சில தவிர்க்க முடியாத தாமதங்களும் ஏற்பட இருக்குங்க. காரணம் சனி 10இல் இருக்கிறார். ராசிக்குள் சூரியன் நிற்பதால அலைச்சல்களும் உடல் உபாதைகளும் உண்டுங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாது. உணவில் கவனமாக இருங்க. நேரம் தவறி சாப்பிடுவதை நிச்சயம் தவிர்ப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் இந்த பயணங்களால் உங்களுக்கு ஆதாயமே உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. இதனால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் புதிய தகவல்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மிதுன ராசினியர்களான உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இருந்தாலும் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக அவசியங்க. அதே போல வெயிலில் அலைவதையும் தரக்குறைவான உணவகங்களில் உண்பதையும் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் தவிர்ப்பது நல்லது. மணமாலைக்கு காத்திருக்கும் பெண் அல்லது பிள்ளை திருமணத்தை சற்று தள்ளி போடுதல் உசிதங்க. தவறான வரனை நிச்சயித்து விடக்கூடிய துர்நிலை உண்டாகிவிடக்கூடும் என்பதற்காகவே இதனை கூறுகிறோம். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு கடனுதவி செய்வதையும் தவிர்க்க வேண்டும். இத்தகைய கிரக நிலைகள் அமைந்திருக்கும் போது கொடுத்து உதவ
மூலமாகவும் பணம் திரும்ப கிடைப்பது சற்று கடினங்க என மிக புராதன ஜோதிட நூல்கள் கூறியிருக்கு. இந்த எச்சரிக்கையை நீங்களே உதாசீனப்படுத்தினால் நாளை நீங்கள் கடனாள ஆகுவீங்க என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் செலவுகளை மேற்கொள்வது நல்லது. அதேபோல் மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் அலுவலக பணிகள் சக்திக்கு மீறியதாக இருக்கும். மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது. காரணமில்லாமல் உங்கள் மீது அதிருப்தியை நீங்கள் காட்ட வேண்டாங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைக்க மறுப்பாங்க. உயரதிகாரிகளும் உங்களுடைய பணிகளில் குற்றம் குறைகளை காண்பாங்க. அது மட்டும் இல்லாம பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை நீங்க சமாளிக்க வேண்டி இருக்கும். பல தருணங்கள்ல பல பிரச்சனைகள் தலை தூக்குங்க. மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் என்பது இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கூடுமான வரையில் புதிய முதலீடுகள்ல பணத்தை செலவிட வேண்டாங்க. சக கூட்டாளிகளினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அது உங்களுடைய மனநிலையையும் நிம்மதியையும் பாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. தருணத்திலும் நிதான இழந்து விடாதீங்க. அதே போல மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கையில் இருப்பதை கொண்டு செலவுகள் சமாளிக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய வருமானம் சற்று குறையும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து வெளியூர் பயணங்கள்ல ஏமாற்றமே மிஞ்சுங்க. அதே போல் நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோர் தங்களுடைய அன்றாட செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. வெளியூர் கலை நிகழ்ச்சிகள்ல எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் கிடைப்பது சற்று கடினம் என்றாலும் கூட நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையே கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல இத்தருணங்கள்ல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாய வசதிகள் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. இயற்கையும் வசதிகளும் குறைவு இருக்காது. இயற்கையும் ஒத்துழைக்கும். தேவைக்கு ஏற்ப தண்ணீர் கிடைக்குங்க. அதே போல் பயிர்கள் செழிக்கும். எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே விளைச்சல் இருக்குதுங்க. இதனால் லாபம் அதிகரிக்க இருக்கு. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் என்பது இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் தீபத்தில் சிறிது நெய் அல்லது எள்ளெண்ணெய் சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.